சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். இந்த மாபெரும் விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய அருமை சகோதரர், இந்த மண்ணின் மைந்தன், எங்களுடைய சக கலைஞர் மாயக்கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மனிதர், நல்ல மனிதர், கேப்டன் பால் தீவிர அன்பு கொண்டவர், எங்களுக்கெல்லாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தவர் கேப்டன். அந்த கேப்டனுக்கு என்னுடைய நன்றி. இந்த கரம்பக்குடி தெற்கு ஒன்றிய பொறுப்பிலும் இருக்கிறார். அதே போல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் கேப்டனுடைய போர்படை தளபதி அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னால் உரையாற்றிய கூட்டணி கட்சி தோழர் அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கும் மற்றும் மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கும், ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா இருப்பாங்க, நட்போட இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கும் அதே போல ஒளி அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கும், தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர்
அந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. புரட்சி கலைஞரோட தாரக மந்திரம் வாழ்க புரட்சி கலைஞர். நெற்றிக்கல்லை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூடிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு கோயம்பேடு கோயிலில் தெய்வமாக வீட்டிருக்கும் கேப்டன் இருக்கும் திசைநோக்கி வழங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. எப்படி எறும்பானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தால் மணலை கவித்து சர்க்கரையை கொள்ளுகிறதோ, எப்படி அன்ன பாவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவித்து பாலை பருகுகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு துளையும் மரத்துளையும் கலந்து வைத்தால் மரத்துளை தவிர்த்து இரும்பு துளை கவருகிறதோ, அதுபோல என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நான் எல்லாத்தையுமே சொன்னேன். ஒரு திமுக பில்லு முள்ளு கட்சியை சார்ந்தவங்களும் அங்கங்க நின்று என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு இவ்வளவு சீரழிவுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு நான் அப்புறம் வரேன். கேப்டன் புரட்சி கலைஞர் என்ற ராசான் சொக்க தங்கம் 1978 திரைப்படத்துறையில் அடியெடுத்து வைத்தார். இனிக்கு நிலைமை என்ற ஒரு படத்தில் முதலாக அறிமுகமானார். அதன் பிறகு நிறைய படங்கள் நடித்தார். அகல் விளக்கு, சாமந்திப்பூ, நீரோட்டம். அவருடைய 5வது படம் தூரத்து இடி முழக்கம். அதன் பிறகுதான் தமிழ் திரையுலகே திரும்பி பார்த்தது, யார் இந்த நடிகர் அப்படின்னு. அதன் பிறகு சட்டம் ஒரு இருட்டறை படத்தின் மூலமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவானார். சினிமாவில் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கினார். கேப்டன் அப்படின்னாலே கொடுக்கக்கூடியவர், எடுக்கக்கூடியவர் கிடையாது. வலதுகை கொடுக்கிறத இடதுகை தெரியாது. அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே, மதுரையில நாடார் ஸ்கூல்ல படிக்கும் போது, சின்ன குழந்தையா இருக்கும் போதே அந்த கொடுக்கிற மனப்பான்மை அவருக்கு இருந்தது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது அவருடைய தந்தையார் அழகர் சாமி அவர்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில, என் பையன் என்ன கேட்டாலும் கொடுங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன், கணக்கு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். கேப்டன் என்ன பண்ணுவாரா, அவருக்குன்னு வாங்க மாட்டாராம். அவர் கூட படிக்கிற 7 குழந்தைகளுக்கு அந்த கடையில நோட்டு, புத்தகம், பென்சில், பேனான்னு வாங்கி கொடுப்பாராம். அங்கே ஆரம்பித்து விட்டது அவருடைய வள்ளல் குணம். தேவக்கோட்டையில டீப் ரீட்டர் ஸ்கூல்லயும் அதே மாதிரிதான். தன் ஊர படிக்கிற 7 குழந்தைகளுக்கு அவர் உதவி செஞ்சார். அதே போல படிப்பு முடிஞ்சு ப்ளோ வருதா, ப்ளோ வருமா மைக்ல, ப்ளோ வருது பாருங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ரைஸ் மில்ல அவருடைய பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அங்கு வேலை பார்க்கிறவங்களுக்கு சனிக்கிழமை தான் சம்பளம். அரிசியிலே வேலை பார்க்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போய் சமையல் பண்றதுக்கு அரிசி இருக்காது. அப்ப அங்க வேலை பார்க்கிற பெண்கள்லாம் முதல் நாளன் அப்பவே சொல்லிடுவாங்க, ஐயா எங்க வீட்டுல அரிசி இல்லை ஐயா, சம்பளம் சனிக்கிழமை தான் வரும் அப்படின்னு கேப்டன் சொல்லுவாங்க. கேப்டன் என்ன தெரியுமா செய்வாரா, அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு மூட்டை அரிசியை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாராம். அப்ப கொடுக்கிற குணம் பாருங்களா, எப்ப வந்தது பாருங்களா, அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே வந்துச்சு. மற்றவங்க மாதிரி